திமுக ஆட்சியில் தமிழகம் கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலமாக மாறியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பொங்கலுக்கு இலவச தொகை வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார். அமைச்சர் உதயநிதி பேட்டி. தொடர்ந்து அதிகரிக்கும் பாதிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 29 பேருக்கு கொரோனா. பிளாஸ்டிக் கவர்களில் பால் விற்க தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜனவரி 9 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக தலைமை அறிவிப்பு. இபிஎஸ் குறித்த ரகசியத்தை இப்போது சொல்ல மாட்டேன். ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிகளில் உடன்பாடு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுக. தமிழக அரசுக்கு வைகோ வேண்டுகோள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வாக்குறுதியை நிறைவேற்றிய பாஜக என பிரதமர் பெருமிதம். மேடை பேச்சால் மோடி திசை திருப்புகிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றச்சாட்டு. துக்ளக் சட்டங்களை இயற்றுவதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும். பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. ஈரானில் இரட்டை குண்டுவெடிப்பு. 73 பேர் உயிரிழப்பு. சஞ்சய் சிங் தான் பிரச்சனையே தவிர இந்திய மல்யுத்த சம்மேளனம் அல்ல. சாக்ஷி மாலிக் பேட்டி. தஞ்சை திருவாரூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.